ஓம் நமச்சிவாய. நாம் காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலங்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் நாம் இன்று பார்க்க இருப்பது காஞ்சி மாவட்டத்தில் சின்ன காஞ்சிபுரம் என்ற இடத்தில் அமைந்திருக்கும் பிரம்மபுரீஸ்வரர் திருக்கோயில் பற்றித்தான். சின்ன காஞ்சிபுரம் டோல்கேட்டிலிருந்து 1 கிலோமீட்டர் தொலைவில் இந்த ஆலயம் அமைந்திருக்கின்றது. இங்கு இருக்கும் மூலவர் பிரம்மபுரீஸ்வரர், தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம். இந்த ஆலயத்தில் விசேஷ பிரார்த்தனை என்னவென்றால், முன்வினை பாவம் நீங்க, விருப்பங்கள் நிறைவேற பக்தர்கள் இங்கே பிரார்த்தனை செய்து கொள்கின்றார்கள். நேர்த்திக்கடனாக சுவாமிக்கும் அம்பாளுக்கும் அபிஷேகம் செய்து புது வத்திரம் சாத்தி தங்கள் நேர்த்திக்கடத்தனை செலுத்துகின்றார்கள். இந்த ஸ்தலத்தின் பெருமை என்ன? சோம கணபதி மூலவர் பிரம்மபுரீஸ்வரர் கஜபுஷ்ட விமானத்தின் கீழே கிழக்கு நோக்கி விட்டிருக்கின்றார். சுவாமியின் பின்புற சுவரில் ஆதிசங்கரரும் சோமகணபதியும் வீட்டிருக்கின்றார்கள். இவரை வழிபட்டால் மகப்பேறு விரைவில் வாய்க்கும் என்பது நம்பிக்கை. சோமகணபதி சிற்பத்தை உற்று நோக்கினால் மட்டுமே நம்மால் தரிசிக்க முடிகின்றது. உலக நன்மை கருதி மகாபரிவால் பல முறை இங்கே தவம் செய்திருக்கின்றார். கோவிலின் தென்புறத்தில் அவருக்கு சன்னதியும் இருக்கின்றது. ஆனந்த தட்சிணாமூர்த்தி, சந்திரசேகர கணபதி, சுவாமிநாத சுவாமி, துர்க்கை, ஆஞ்சநேயர், பைரவர், நவக்கிரக சன்னதிகள் இவைகளும் இருக்கின்றன. இங்கு ஆதிசங்கரின் செப்பு திருமேனி இருக்கின்றது. பிரகாரத்தில் இவருடைய திருப்பாதமும் இருக்கின்றது. இதனை வணங்கினால் கண்ணோய் நீங்கும் என்பது நம்பிக்கை. இங்கே இருக்கும் பிரம்மாவால் உண்டாக்கப்பட்ட பிரம்மதீர்த்த நீரை தலையில் தெளித்து வழிபட்டால் முன்வினை பாவம் நீங்குவதோடு நம்முடைய விருப்பங்கள் எல்லாம் விரைவில் நிறைவேறுகின்றது என்பது நம்பிக்கை. சிவனின் ஆணைப்படி யாகத்தை காத்த திருமால், சொன்னவண்ண செய்தம் பெருமாள் என்றும், கோபம் கொண்டு வந்த சரஸ்வதி, வேகவதி என்ற பெயரோடும் இங்கே இருக்கின்றார்கள். சங்கர பக்த ஜன சபையினர் இந்த கோவிலின் நிர்வாகத்தை நடத்துகின்றார்கள். இங்கே வேத பாடசாலையும் இயங்குகின்றது. இந்த ஸ்தலத்தை சோம கணபதி கோவில் என்று அழைக்கின்றார்கள். இந்த தலத்தின் வரலாறு என்ன? சிவனின் இடபாகத்தில் தோன்றிய திருமால் தன் உந்தி கமலத்தில், அதாவது தொப்பிலில் இருந்து தோன்றிய தாமரையில் இருந்து பிரம்மாவை படைத்தார். பிரம்மா சிவனிடம் தனக்கு உலக உயிர்களை படைக்கும் ஆற்றலை வழங்கும்படி வேண்டினார். சிவன் அவரிடம் பூலோகத்தில் இருக்கின்ற புண்ணியஸ்தலமான காஞ்சிபுரம் சென்று தன்னை நினைத்து தவம் இருக்கும்படியும், மனம் ஒன்றி செய்யும் தவம் வெற்றி பெற்றால் அங்கே தோன்றி படைப்பாற்றலை தருவதாகவும் வரமளித்தார். பிரம்மாவும் அங்கு சென்று சிவஜானத்தை ஆரம்பித்தார். அத்துடன் சிவனுக்குரிய சோமயாகம் நடத்த விரும்பினார். யாகம் நடத்துவர்கள் மனைவியுடன் சேர்ந்து செய்தால் அதற்குரிய பலன் கிடைக்கும். ஆனால் யாகம் தொடங்கிய காலத்தில் பிரம்மாவின் மனைவி சரஸ்வதி கருத்து வேறுபாடு காரணமாக பங்கேற்கவில்லை. அதனால் காயத்ரி, சாவித்ரி என்ற தேவியரை தோற்றுவித்து யாகத்தை தொடங்கினார். இதை அறிந்த சரஸ்வதி ஒரு நதியாக உருவெடுத்து யாக குண்டத்தை அழிக்க முற்பட்டார். அதிலிருந்து தன்னை காக்க பிரம்மா சிவனை வேண்டினார். சிவனின் ஆணைப்படி திருமால் அந்த நதியின் குறுக்கே அணையாக படுத்தார். பின் தவறை உணர்ந்த சரஸ்வதி பிரம்மாவை பணிந்தாள். பின் பிரம்மா யாகத்தை நிறைவேற்றினார். அவருக்கு காட்சியளித்த சிவன் உலகத்தை படைக்கும் வரத்தை பிரம்மனுக்கு அருள்புரிந்தார். அப்போது பிரம்மா சிவனிடம் தான் தவமிருந்த இடத்தை ஆஸ்தானத்தலமாக ஏற்று அருளும்படி வேண்டினார். சிவனும் அதை ஏற்று லிங்கத்துக்குள் ஐக்கியமானார். சிவனின் ஆஸ்தான ஸ்தலம் என்பதால் இந்த கோயில் சிவாஸ்தானம் என்று அழைக்கப்படுகின்றது. பிரம்மன் வணங்கிய சிவன் என்பதால் சுவாமிக்கு பிரம்மபுரீஸ்வரர் என்று பெயர் வந்தது. இப்பேற்பட்ட மிகச் சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தில் நவராத்திரி, ஐப்பசி அன்னாபிஷேகம், சிவராத்திரி போன்ற விழாக்கள் மிகச் சிறப்பாக நடைபெறுகின்றன. இப்பேற்பட்ட ஆலயத்தை நீங்களும் தரிசித்து சிவகடாட்சம் பெற எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி இந்த உரையை இத்தோடு முடிக்கின்றேன். நாளை
வேறொரு பாடல் கிடைக்கப்பெறாத சிவஸ்தலத்தில், அதாவது காஞ்சி மாவட்டத்தில் அமைந்திருக்கும் சிவஸ்தலத்தில் உங்களை சந்திக்கின்றேன். ஓம் நமச்சிவாய.